வார்த்தை. 1 Corinthians 2:2 முடிச்சுட்டான். பெரிய ஒரு காரியத்தை முடிச்சுட்டான் பாருங்க, ஒரே வார்த்தையில. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வேற ஒண்ணு நீ என்ன செய்யண்டா? அப்போ நீங்க அறிய வேண்டியது என்னது? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவர்தான். வேற மற்ற இடத்துல அறையப்பட்டவங்களாம் பார்க்காங்க இல்லையா? சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு தான் சகலமும். அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம், அவர்தான் அல்வா, அவர்தான் ஒமேகா. அப்போ நீ அவரை தேடினீங்கன்னா இந்த ரகசியங்கள்லாம் நிச்சயம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். இது காலாகாலமா மறைக்கப்பட்ட ரகசியம். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? ஆதிங்கிற வார்த்தையை பார்க்கும்போது இந்த ரகசியத்தை நம்ம பார்த்தோம் பாருங்க. இப்போ இந்த ஸ்திரீ வீழ்ச்சி அடைகிறா. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. விருட்சம் அப்படின்னு சொல்லும் போது இங்க வேதாமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நல்லவங்களையும் கெட்டவங்களையும் அது இணைச்சது விருட்சம் சொல்லுது. ஏசாயா 61:3 சொல்லுது பாருங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். என்ன சொல்லப்படுவாங்களா? நீதியின் விருட்சங்கள் இல்லையா? கர்த்தர் நாட்டின நீதியின் விருட்சங்கள். நீங்க மனுஷன நல்ல மனுஷனையும் விருட்சம் தான் சொல்லுது, லூசிபரும் என்ன சொல்லுது? விருட்சம் தான் சொல்லுது. ஆனா ரெண்டு வித்தியாசமான மரங்கள் இங்க பைபிள் சொல்லுது பாருங்க. இதை நீங்க ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் கோட் பண்றீங்க 6086. இந்த நம்பர்ல எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் நல்லவர்களையும் கெட்டவங்களையும் அது என்ன சொல்லுது? மரம். இந்த மரத்தை என்ன சொல்லுது? விருட்சம்னு சொல்லி பைபிள் சொல்லுது, ஹீப்ரு. இப்போ இந்த ஸ்திரீ புசிப்புக்கு நல்லதுங்கிறத முதல்ல கண்டா. புசிப்பு அப்படின்னா என்னது? தாம்பத்திய உறவு, இது நல்லதுன்னு கண்டா. 2வது ஸ்டெப்ல அங்க பைபிள் சொல்லுது 6வது பார்வைக்கு இன்பமும். பார்வைக்கு எப்படிப்பட்டதா? இன்பம். பார்வைக்கு இன்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விருட்சம் அது. இது கனியை பற்றி பேசல பிரதர். இப்ப நம்ம எதை பற்றி பார்க்கிறோம்? கனியை பற்றி இல்ல. எதை பற்றி பார்க்கிறோம்? விருட்சத்தை பற்றி பார்க்கிறோம், கனி இல்ல. கனி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது என்னது கொடுக்கப்பட்டிருக்கு? உருவகமா கொடுக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் ஃபிகரேட்டிவ் சொல்றது. நீங்க தமிழ்ல என்ன சொல்றீங்களோ எனக்கு தெரியாது. அது ஓமானமாவா ஃபிகரேட்டிவ் சொல்லுது. உருவகம். உருவகம் தான் ரைட் வேர்டு இல்லையா? உருவகமா சொல்லப்படுறது. இதை சொன்னா நீ புரிஞ்சுக்கிட வேண்டியதான். எப்படி பைபிள்ல தண்ணீர்களில் மேல் உட்கார்ந்திருக்கிற ஸ்திரீ அப்படின்னு சொல்லுது. தண்ணீர்கள் யாரு? ஜனங்களும் பாசைக்காரர்களுமா. அப்போ தண்ணீர் என்று பைபிள் சொன்ன நமக்கு எது ஞாபகத்தில் வரணும்? ஜனங்களை கவனிக்கணும். அப்போ இந்த வேதம் நேரடியான பொருளோட வரல, மறைமுகமா அநேக காரியங்களை அது நினைச்சிருக்கு, அடக்கி வச்சிருக்கு. பைபிள் அப்படி சொல்லுது பாருங்க. நம்ம அறிய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதா, பார்வைக்கு எப்படிப்பட்டதா இருந்துச்சு? இன்பத்தை உண்டாக்கக்கூடிய விருட்சமா இருந்துச்சு. இப்பதான் இந்த பெண் மாமிசத்தினுடைய பவர்ல இழுக்கப்படுறா. இந்த சர்ப்பம் உங்களுக்கு தெரியும், எவால்யூஷன். அது என்னது தமிழ்ல? எவால்யூஷன் தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? சயின்ஸ் படிச்சிருக்குது யாரெல்லாம்? பரிணாம உணர்ச்சா? சரி, பரிணாம உணர்ச்சா? சரி. இப்போ ஒரு செல்ல இருந்து 2 செல் ஆகி 3 செல் ஆகி அப்படியே உயிரினங்கள் இணைச்சு வளர்ச்சி அடைஞ்சி. இந்த உயிரினங்கள் வளர்ச்சி அடைஞ்சு வந்த பிறகு
டார்வினுடைய தேரி எது வரைக்கும் வந்துச்சு? குரங்கு வரைக்கும் வந்துட்டு. ஆனா குரங்குக்கு அப்பாற்பட்டது அவனுக்கு நினைச்சல தெரியல. அந்த லிங்க் வந்து கட் ஆயிட்டு பாருங்க. ஏன் பாருங்க, குரங்கு வரைக்கும் வரும்போது இது அப்ரைட் அனிமல் ஆயிட்டு, நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மிருகம் ஆயிட்டு. சரிதானா? ஒண்ணுல இருந்து நீங்க பார்த்துட்டே வாரீங்க, வளர்ச்சி அடைஞ்சு இப்போ அது நிமிர்ந்த மிருகமா மாற்று. இந்த நிமிர்ந்து நிற்கிற மிருகத்துக்கு பிறகு என்னங்கிறது அவனுக்கு தெரியல. ஆனா ஏன் தெரியல அப்படின்னா, அந்த சர்ப்பம் தான் என்ன செஞ்சு ஆண்டவரால சபிக்கப்பட்டுச்சு. சபிக்கப்பட்ட உடனே என்னாச்சுது? அதுக்கு வால் போச்சு இல்ல, இல்லைன்னா கை கால் போச்சு இல்ல, முழு உடம்புமே என்னதாயிட்டுது? அப்படியே ஷேப் மாறிட்டு. நிமிர்ந்து நின்ன மிருகம் ஊந்து போக்கக்கூடிய ஒரு பாம்பா மாறிட்டுது. அதனுடைய உருவமே நிச்சயிச்சு மாறிட்டுது. அவ்வளவு பெரிய குற்றத்தை அவங்க செய்திருக்கிறான். ஆண்டவர் சாதாரணமா பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது இல்ல. பாருங்க, மத்தேயு 5:38 சொல்லுது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. சரி, இங்க என்ன எழுதி வச்சிருக்குதா? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒருத்தனை அடிச்சு பல்ல உடைச்சிட்டான். இவனுக்கு என்ன பதில் கொடுக்கணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? பல்லுக்கு அவன் பல்ல என்ன சொல்லணும்? அடிச்சு உடைக்கணும். அவ்வளவுதான். பல்லுக்கு பல். ஒருத்தன் கண்ணை தோண்டிட்டான்னா அவன் கண்ணை வச்சுக்கணும். இதுதான் பழைய ஏற்பாடு. இன்னைக்கும் முஸ்லீம் கண்ட்ரிகள் வந்து இதை நினைச்சாங்க, நிறைவேற்றுறாங்க, செய்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த குரான் சொல்லப்படுறது ஓல்ட் டெஸ்ட்மென்ட் தான். பாருங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்பா. அப்போ எது குற்றம் செய்தோ அதுக்கு என்ன கொடுக்கணும்? பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இப்ப எனக்கு சொல்லுங்க, ஏவாள் பழத்தை வாயினால சாப்பிட்டான்னா எந்த இடத்துல தண்டனை உண்டாகணும்? வாயில உண்டாகணும் இல்லையா? வாயில உண்டாச்சா? பைபிள் தான் சொல்லுது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லுது. எப்ப இவ வாயினால தப்பு பண்ணிருந்தான்னா இவளுக்கு எங்க தண்டனை கொடுக்கணும்? வாயில தண்டனை கொடுத்துருக்கணும். இவ வாயினால தப்பு பண்ணியிருந்தாளேனா துணியை வச்சு வாயை மூடி இருக்கணும் இல்லையா? ஏன் இவ அரைச்சட்டையை கொடுத்துட்டு வெளியே வரணும் இல்லையா? எந்த அங்கத்தை மறைக்கிறாளோ அந்த அங்கம் தான் என்ன செய்தது? தப்பு பண்ணுது. பாருங்க, மறைவா ஆண்டவர் அந்த காரியத்தை சுட்டி காட்டுறார். பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய நியமத்து பிரகாரம் எது தவறு செய்தோ அது தண்டிக்கப்படணும், மற்றது இல்லை. பாருங்க, இந்த சர்ப்பத்தை தண்டிக்கும் போது ஒரு காரியம் செய்றார் பாருங்க. 3வது அதிகாரம் 12வது வருஷத்துக்கு வாங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பம் என்ன செய்தா? வஞ்சித்ததுன்னா பிகோல்டு. என்ன வேர்டு கொடுத்திருக்கு இங்கிலீஷ்ல? கெடுத்ததுன்னு அர்த்தம். சர்ப்பம் என்ன செய்ச்சு? கெடுத்தது. பாத்தீங்களா? வஞ்சிக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. வஞ்சிக்கிறது கூட கிட்டத்தட்ட அப்படித்தான். ஏன்னா ஒரு பெண் வஞ்சிக்கப்படுறான்னா எதுல வஞ்சிக்கப்படுவா? அவ என்ன செய்யப்பட்டிருக்கான்னு அர்த்தம்? கெடுக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். ஓப்பரா சொல்லிட்டு, சர்ப்பம் என்ன செய்ச்சு? கெடுத்தது, வஞ்சித்தது. இல்லைன்னா பிகுல்டுங்கிற வார்த்தைக்கு பதிலா டிசீவ்டுன்னு போட்டிருக்கோம் இல்லையா? டிசீவ்டுனா என்னது? ஏமாற்றுவது. டிசீவ்டுன்னு போடல, பிகுல்டு. சர்ப்பம் என்னை கெடுத்தது. ஆண்டவர் அந்த சர்ப்பத்திட்ட ஏதாவது கேட்டாரா பாருங்க? சர்ப்பம் கெடுத்துச்சுன்னா எது தண்டிக்கப்படணும்? எது தண்டிக்கப்படணும்? சர்ப்பம் தான் தண்டிக்கப்படணும்.